சென்னை அடையாறில் பீகார் இளைஞர் கொலை வழக்கு அவரது குழந்தையின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் குமார், தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் உடல் மற்றும் குழந்தையின் உடலை போலீசார் தேடி வருகின்றனர். பெண்ணின் உடல் மற்றும் குழந்தையின் உடலை தேடி வரும் நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த திங்கள் அன்று அடையார் இந்திரா நகர் பகுதியில் ஒரு இடத்தில் இரத்த கரையுடன் ஒரு சாக்கு மூட்டை இருப்பதை பொதுமக்கள் கண்டனர். உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். காவல்துறை அங்கு வந்து அந்த மூட்டையை பார்த்தபோது மூட்டையில் ஒரு ஆண் சடலம் இருப்பதை கண்டனர். உடலை கைப்பற்றிய போலீசார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாக்கு மூட்டையை அங்கு தூக்கி வீசி சென்றது தெரிய வந்தது. பின்னர் அவர்களை தேடி கைது செய்து விசாரித்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 25 வயதுடைய கௌரவகுமார் என்பதை கொலை செய்து அங்கு வீசியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். அதேபோல் கௌரவகுமாரின் மனைவி மற்றும் அவருடைய குழந்தையும் கொலை செய்து ஆங்காங்கே வீசிவிட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். சம்பவம் குறித்து 5 நபர்களை கைது செய்து அடையார் போலீசார் அவர்களை விசாரித்து வந்த நிலையில், அதேபோல் விசாரணையில் கௌரவகுமாரின் மனைவியும் உடலும் குழந்தையின் உடலும் அங்கு உள்ள குப்பையில் வீசி சென்ற இடத்தில் பார்த்தபோது அங்கு இல்லாததால் குப்பையுடன் கலந்து குப்பை கிடங்குக்கு வந்து சேர்ந்திருக்குமோ என சந்தேகத்தில் பெருங்குடி குப்பை கிடங்கில் தற்போது அடையார் போலீசார் பெண்ணின் உடலையும் குழந்தையின் உடலையும் தேடி வருகின்றனர். குப்பை கிடங்கில் பெண்ணின் உடல் மற்றும் குழந்தையின் உடலை போலீசார் தேடி வரும் நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. உடலை தேடும் இடத்தில் தேவையில்லாத ஆட்களையும் உள்ள அனுமதிக்கப்படாமல் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.